பால் கரையக்குள்ள சும்மா பாலன்னு நினைக்கக்கூடாது. அந்த பாலில் 5 குணத்தையும் சேர்த்து தான் நம்ம எங்களுக்கு பால் தரோம். நேர்மையாயிரு, உண்மையாயிரு, வாய்மையாயிரு, மற்றவன் சொத்துல ஆசைப்படாம இரு. 5 விதமான குணத்தையும் சேர்த்து தான் தரோம். அப்படி நீ நேர்மை மாறி இன்னும் ஒரு ஆளுக்கு துரோகம் செய்கிறீண்டா உன் மனச்சாட்சி அடி வயிற்றுல இருக்கிற அம்மா கிட்ட தீ உண்ணி எரிக்கும். என்னை அங்கே அக்னியான் எரிக்கும். அம்மா கிட்ட நான் பால் குடிச்சா அந்த அக்னி நான் மற்றவனுக்கு துரோகம் செய்யல என்ன நித்தம் எரிக்கும். அதுக்காகத்தான் முன்னை இட்டதி முப்புறத்தில் அன்னை இட்டதி அடி வகித்தது. நம்ம நெருப்பு வச்சோம், பாலிலாம் தந்த நெருப்பை. அதனால கண்ணகம்மன் தன்னுடைய கோவலனை கொண்ட பிறகு என்ன செய்தா பாருங்க, எங்கேயும் தொடையில அவ தன் மார்பத்தான் பிரித்து எரிஞ்சா மதுரையே எரிஞ்சு. அண்டா மார்பில் நெருப்பு. ஒரு பெண்ணால் என்ன செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்யலாம், நேர்மைக்கு அப்பால் பட்டு போனால். அதால் நேர்மை இல்லாமல் போகக்கூடாது. இந்த உடம்பு சிவமயமாக்கி வச்சிருக்கிறோம். கடைசியாக ஒரே ஒரு கும்பம் இருக்கு, சிவகும்பம். அந்த பானை மண் பானை பாருங்க, நிலம், அதுக்குள்ள நீர், அடுத்தது அக்னி, கொள்ளி வைக்கிற அக்னி, அடுத்தது கொள்ளி வச்ச உடனே ஆகாசம். இப்போ காற்று இல்லாமலும் நெருப்பெரியாது. 5ம் அதோட வரும். அப்போ நாங்கள் இனி இந்த கொள்ளி வைக்கிற கும்பத்தை தூக்கி அவற்றை வலது தோளில் இடது தோளில் கொடுத்து விளக்கையில் கொள்ளியை வச்சு இப்படியே நெருப்பை கொண்டு 3 தரம் சுற்றி கொண்டு வரையில சிவனுக்கும் விநாயக பெருமானுக்கும் தான் 3 கண், சூரியன் சந்திரன் அக்னி. அந்த 3 கண்ணாக கத்தியால் கொத்தி அந்த கண்ணுக்குள்ளால் வர நீரை எடுத்து தெளித்து கடைசியாக கொண்டு வந்து உச்சந்தலையில் இந்த நெருப்பை வைப்போம். ஏன் உச்சந்தலையில் வைக்கிறோம்? நாங்கள் இப்போ வெளியில தான் அவற்றை உடம்பை வெளியில தான் எல்லாம் சுத்தப்படுத்தி வச்சிருக்கிறோம். உள்ளுக்கு சுத்தப்படுத்துறதுக்கு எங்களால் இயலாது. நாங்கள் அதில் உள்ள போகலாம். நெருப்பொண்டு தான் உள்ள போகும். அதனாலே தான் இந்த உச்சந்தலையில வச்சால் உள்ளங்கால் மட்டும் போய் அவற்றை உடம்பு அகம்புறம் உள்ளுக்கும் வெளிக்கும் சிவமாக்கி போட்டுத்தான் கொண்டே தகனம் பண்றோம். அப்ப அம்மா பெத்து விட்டதுங்க நிலத்துல பூமாதேவி பெண். நாங்கள் ஒரு வருஷமான அப்புறம் தவண்டு சொந்த காலில் நிற்க பார்த்தோம். அதுக்கு பிறகு அடுத்தது நாங்கள் வளர்ந்து ஒரு பருவமாகின பிறகு ஒரு பெண்ணைத்தான் கல்யாணம் செய்கிறோம். அடுத்தது மரணம் வந்த அப்புறம் யார் வாரது? மரணதேவி. கோயில்களில் நாங்கள் பூசை பண்ணைகளை வாருங்க, கணபதியே சுவாகா, அக்னியினுடைய மனைவி, அது சுவாகான்னு கோயிலில் செய்கிறோம். இங்கே மரணதேவி தான் இதுக்கு பேர். அப்போ இந்த மரணதேவி தான் கடைசியாக கொண்டு போய் அக்னியில் தகனம் பண்ணுறான். அப்போ எத்தனை பெண் வந்துட்டுது? பெத்தவள் பெண், பூமாதேவி பெண், அம்மா பெண், மனைவி பெண், மரணதேவி பெண், 4 பெண். அதான் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. அழிவதண்டு கெட்டு போகிற இல்லை, பெண் தான் எல்லாத்தையும் செய்து கொண்டே சுத்தமாக தகனம் பண்ணுறாள் அக்னியில். அப்போ நம்ம அந்த கருவறையிலேருந்து தலை வந்தது போவேக்கில் தலைதான் சுடலையை நோக்கி போகும். சுடலை நோக்கி போவேக்கில் அந்த ஆன்மா அந்த பெட்டி மூடையக்கில் இந்த வெள்ளச்சீலியை மாத்திரம் மூடி போட்டு வெளியில் கொண்டு போவோம். பிளத்து அழுது கொண்டே போகும். அதுக்காக தான் ஊர்ல எல்லாம் நெல்லு பொடி காசு எல்லாம் எறிவினான். ஏன்னா மற்ற ஆன்மாக்கள் தொந்தரவு பண்ணாமல் இது சுடலை மட்டும் நிம்மதியாக போகிறதுக்காக. எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் உடம்பிரண்டு அன்னாருடைய ஆன்மா சாந்தியுடைய எல்லாம் இறைவனை பிரார்த்தித்து கொண்டு எனக்கு எல்லாரும் வந்தீங்கள். உங்களுக்கு மரண வீட்டால் போய் தோன்றா ஒரு நாளையே தொடக்கு, அரப்பண்ண வச்சாக்களுக்கு 3 நாள் தொடக்கு, வாய்க்கரிசி போட்டால் 3 நாள் தொடக்கு. இவர்கள் எங்கேயாவது உங்களுக்கு இன்றைக்கு மதிய போஷணம் தாண்டால் சாப்பிட்டு நாளைக்கு சூரியோதயம் முடிய முழுகி போட்டு தான் கோயிலுக்கு போகும். உடம்பில் சோத்தோட போகக்கூடாது தொடக்கு. எல்லோருக்கும் வணக்கம். 2 பொம்பளை பிள்ளைகளை பெற்றாலும் இந்த பொம்பளை பிள்ளைகள் மனமாக இருந்து பாகப்பனுக்கு எல்லாம் செய்தார்கள். சிலர் அதில் ஈடுபடாயினம். ஆனால் அந்த செய்த நான் இந்த நாள் ஒரு மரணவடி செய்த 4 பொம்பளை பிள்ளைகள், 4ம் 2 முஸ்லீம் கல்யாணம், 1 சிங்களம், 1 வெள்ளக்காரன். வெள்ளக்காரன் ஒருத்தன் தான் கையை நீட்டி வடிவா 2 ஐயால வீவி வாங்குறான். மற்றவருக்கு பிள்ளைகளுக்கு கூட தெரியல. அப்புறம் சொல்ல இல்லைன்னா இப்படித்தான் இந்த தமிழ் பண்பாட்டு வழக்கங்கள் எல்லாம் போய்கொண்டு. இன்னொரு சித்த உடையது 4 மனைவி ஒரு ஆளு, 4 மனைவி, 2 பிள்ளை.
அந்த தொங்கல்ல இருக்கணும். மனைவியும் கிட்ட வரையில, பிள்ளையும் கிட்ட வரையில, சொந்தம் பெற விட இல்லை. சொந்த தம்பி தான் கொள்ளி வச்சார். எல்லாம் வச்சு முடிய கடைசியாக அந்த 4 பிள்ளையம் வந்து என்ன பிடிச்ச அழுகுகள் ஒருக்கா பார்க்க விட முடியும். பாருங்க எப்படி நிலைமையுண்டு. ஒரு தமிழ் பிள்ளையும் அவர் செய்ய இல்லை. 4 வெவ்வேறு இனத்தோட நல்ல வேறு மொழி. இப்படி வேண்டாம். கொஞ்சம் காலம் வாழ்ந்தாலும் சந்தோஷமாக நிம்மதியாக இந்த குலத்தோட குடும்பத்தோட ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ்வோம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. திருச்சிற்றம்பலம். ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க, நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க, நிம்மதி நிம்மதி யோவிடம் சூழ்க. ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போலொரு பழையதும் இல்லை, இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை, இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை. பாசம் கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக, மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க, எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக, எச்சங்களால் அந்த இன்னுயிர் வாழ்க. பிறப்பு இல்லாமலே நாளொன்றும் இல்லை, இறப்பு இல்லாமலும் நாளொன்றும் இல்லை, நேசத்தினால் வரும் நினைவுகள் தொல்லை, மறதியை போல் ஒரு மாமருந்தில்லை. கடல் தொடும் ஆறுகள் கலங்குவதில்லை, தாரை தொடும் தாரைகள் அழுவதும் இல்லை, நதி மழை போன்றது விதி என்று கண்டும், மதி கொண்ட மானுடன் மயங்குவதென்ன. மரணத்தினால் சில கோபங்கள் தீரும், மரணத்தினால் சில சாபங்கள் தீரும், வேதம் சொல்லாததை மரணங்கள் கூறும், விதை ஒன்று வீண்டிடில் செடி வந்து சேரும். பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம், யாத்திரை தீரும் நித்திரை கொண்டோம், நித்திரை போவது நியதி என்றாலும், யாத்திரை என்பது தொடர்கதையாகும். தென்றலின் பூங்கரம் தீண்டிடும்
சூரிய கீற்றொளி தோன்றிடும் போதும் மழலையின் தேன்மொழி செவியுறும் போதும் மாண்டவர் எம்புடன் வாழ்ந்திடக்கூடும். மாண்டவர் சுவாசங்கள் காற்றுடன் சேர்க
அவருடைய இழப்பு எங்கள் எல்லோருக்கும் மிக மிக பெரிய இழப்பாக இருக்கின்றது. தமிழ் மகனாக பிறந்து லண்டனிலே வந்து என்னதான் பணம் இருந்தென்ன, வீடு இருந்தென்ன, காணி பூமி இருந்தென்ன, இலக்கணம் இருந்தென்ன, அவர் எல்லாரையும் விட்டு தனியே சென்றிருக்கின்றார். நாங்கள் அதை நினைத்து கவலைப்படுவதில் ஒரு அர்த்தம் இல்லை. ஆனால் அவர்கள் வாழ வேண்டிய வயதிலே வாழாமல் இறையடி சென்றிட்டார் என்றதுதான் எங்களுக்கு பெரிய துயரங்களையும், இனி அவரை நம்பி வந்த துணவியையும் கைவிட்டு விட்டு போயிட்டாரே என்றொரு ஆழ்ந்த துயரங்கள் எங்கள் மனதை தாய் கொண்டிருக்கின்றது. எது நடக்குமோ அதை நடந்து ஆகும் என்று கிருஷ்ணன் சொன்ன மாதிரி நாங்கள் எங்களால் என்ன செய்ய முடியும்? மானிட பிறவி இப்படித்தான், இந்த நேரம் என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட நிலையிலே அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இழந்து கொண்டு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி. தொடரினும் உணர்கள் தொழுதழுவே இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணர்கள் தொழுதழுவே கடல்தனில் அமுதொடு கடல்தனில் அமுதொடு கலந்த மிடரினில் அழகிய வேதியனை கடல்தனில் அமுதொடு கலந்த மிடரினில் அழகிய வேதியனே இருவோமை ஆளுமாறு இவதொன்றமக் இல்லையே இருவோமை ஆளுமாறு இவதொன்றமக் இல்லையே அதுவோ உனதில் நருள் அவளே தூரை அரணே இருவோமை ஆளுமாறு இவதொன்றமக்கில்லையே அதுவோ உறவில் நருள் அவளே துறை அரணே கற்பனை கடந்த ஜோதி கருணையை உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பரவி ஓமமாகும் திருச்சிற்றம்பலத்துள்
செய்கின்ற உங்களல் போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். இதெல்லாம் வரங்கள். இப்போது அடுத்த நிகழ்வாக இறந்தவருடைய நினைவுகளை மீட்டு அவருடைய வாழ்க்கை முறைகளையும் அவரின் குடும்பத்தின் சிறப்புகள் துயரங்களை பகிர்ந்தோம். இங்கே கூடியிருக்கின்ற ஒவ்வொருவரும் மீளா துயரில் மிகுந்த கவலையுடனும் ஆழ்ந்த சோகத்திலும் இந்த இடத்தில் நீங்கள் இருக்கிறார்கள். நான் இந்த இடத்துல பார்க்கிறேன். விசேஷமா அவருடைய தாய், தந்தை, சகோதரர், சகோதரிகள், நெருங்கிய உறவினர் எல்லோரும் இப்பொழுது ஒரு மீளா துயரில் ஒரு சொல்ல முடியாத வார்த்தை மூலம் அவர்களை ஆதரவாக இங்கு இருக்கவர் சொல்லிவிட்டு செல்லலாம். ஆனால் இங்கிருந்து கடந்த பிறகு அவரது நினைவுகள் விட்டு சென்ற அவருடைய ஒவ்வொரு சிறிய நினைவு சேமிப்பு சிதறல்களும் உள்ளத்தில் ஒலித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வேதனை மிகவும் பெரிதாகத்தான் இருக்கும். ரூபண்ணாவை பற்றி சொல்றேன்னு சொன்னா, எங்களோட வீட்டுக்கு பக்கத்து வீடு. சிறு வயதிலிருந்தே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக பழகிய நபர்களிலே அவரும் ஒரு முக்கியமான நபராக தான் ரூபண்ணா இருப்பார். சிறு காலத்திலே, வயதுக்கு தெரிந்த காலத்திலிருந்து அந்த அவங்க வீட்டுக்கு முன்னால் இருக்க ஒழுங்கையில் தான் வந்து நாங்கள் கிரிக்கெட் கொடுக்குற விளையாடுவோம். அந்த டைம் 96 வேர்ல்ட் கப் போனால் அந்த டைம் கிரிக்கெட் விளையாடுறது. ஃபுட்பால் வேர்ல்ட் கப் போனால் அதே ரோட் எங்களுக்கு ஃபுட்பால் கிரவுண்டாக மாறும். இல்லாத 2 நாள் இல்லாட்டி அதே தெருதான் எங்களுக்கு கிட்டிப்பொல்லை அதிக தடவை சொல்லி தந்ததும் அந்த இடம்தான். அந்த நேரங்களிலெல்லாம் அதை நினைவு கூறுகின்ற வேலையெல்லாம் மறக்க முடியாத ஒரு நபராக இருப்பது ரூபண்ணா. அந்த சிரித்த முகத்தை நிச்சயமாக நினைத்தாலும் மறக்க முடியாது. ஏதோ ஒரு காலத்தில், ஏதோ ஒரு நிமிடத்திலே எங்களுடைய பழைய கால வாழ்வை குறித்து அங்கே பேசுவது என்று சொன்னால் ரூபண்ணாவுடைய ரூபம் எங்கள் மீது சாரலாக அடித்து விட்டுத்தான் செல்லும். ரூபண்ணாவை பொறுத்த வரைக்கும் இல்லை என்ற வார்த்தை அவரிடமிருந்து அங்கே வருவதில்லை. யாராவது ஒருவர் உதவி என்று கேட்கின்ற பொழுது எனக்கும் ரூபண்ணாவுக்கும் இடையில அதிகமான ஒரு நெருக்கமும் தொடர்பும் ஏற்பட்டது நான் ஓமானுக்கு போன பிறகு. ஓமானுக்கு போய் இறங்கி 2ஆம் நாள் 3ஆம் நாள் என்ற ஃபோன் நம்பரை எப்படியாவது எடுத்துட்டு, அடே எப்படா வந்த நீ, சரி வாவா, நீ அங்கே இருக்காத, தனியே இருக்காத, நீ தூர இருக்க, இங்கே வான்னு சொல்லி தொடர்ந்து ஃபோன் பண்ணிட்டே இருந்து வெள்ளிக்கிழமை எனக்கு நல்ல ஞாபகம். நான் இருந்தது இந்த 1.5 மணிக்கால அவர்கள் இடத்துக்கு போகணும். அங்கே வந்து நின்று மெயினாக எனக்கு அங்கே வெஹிக்கிளில் வெயிட் பண்ணிட்டு இருந்து என்னை கூட்டி கொண்டு போய் அங்கே இருக்க இலங்கை நண்பர்களை அறிமுகப்படுத்தி தந்து எந்த நேரமும் அவர் அங்கே தனியே இருக்க விட மாட்டார். அப்போ அங்கே வந்து காய்ச்சிட்டு அங்கே ஒரு ஸ்ரீலங்கான்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கிரிக்கெட் டீம் பெட்டில் ஸ்டார்ன்னு சொல்லி அங்கே ஆரம்பிச்சு ரூபண்ணாவை பொறுத்த வரைக்கும் யாராவது உதவி என்று சொல்லி கேட்டால் இல்லை என்ற வார்த்தை அவர் கடைசி வரைக்கும் இப்போ சொல்றதுமே இல்லை. சிரிச்ச முகத்தில் அவருக்கு இயலாமல் இருக்கலாம், உடம்பு கஷ்டமா இருக்கலாம், எது வந்தாலும் எந்த டைமும் கூப்பிட்டாலும் ரூபண்ணா அந்த இடத்துல வந்து அங்கே நிற்பார். வேலையை செய்து கொடுக்கறதுக்கு அவரோட பழையின எல்லாருக்குமே அது தெரியும். அந்த சிரிச்ச முகம் தான். எதுவாக இருந்தாலும் சிரிச்சுட்டு பார்க்கலாம், பிரச்சனை இல்லை, செய்வோம், ஒன்றும் யோசிக்காது.
நான் வர்றேன் அந்த டைம்னு சொல்லி சொன்ன டைமுக்கு வந்து அந்த வேலையை அங்கே செஞ்சு கொடுப்பார். அடுத்து அவருடைய நண்பத்துவத்தை பற்றி அங்கே சொல்கிறேன்னு சொன்னால், நான் ரூபண்ணா இருந்த இடத்துல நான் அங்கே போயிருக்கேன். ரூபண்ணா சரளமாக அரபி நன்றாக கதைப்பார், மலையாளம், ஹிந்தி, அதோட வந்து வேற ஒரு மொழியும் அங்கே கதைப்பார் ஒவ்வொன்று. அவர் ரூபண்ணாவோட அங்கே போயிட்டு இருந்தார். ரூபண்ணா வந்து இந்தியன், அவர்களிடத்துல நிறைய இந்தியன்ஸ் எல்லாம் அவங்க இருக்காங்க. இருக்கிற இந்தியர்களோட எல்லா மொழியிலையும் அவர் கதைப்பார். அடுத்த அந்த இடத்துல வந்து எங்கேயாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனோ ஏதாவது ஒரு காரியம் இருந்தால் ரூபண்ணாவை தெரியாதாக்க அங்கே யாருக்குமே இருக்காரு. என்ன கூட்டி கொண்டு போய் வர, என் தம்பி ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்கேன், என் தம்பி ஸ்ரீலங்காவில் வந்திருக்கான்னு சொல்லி என்னங்க எல்லாரும் அவர் ரூபண்ணாவுக்கு தெரியாத ஆட்களே இருக்காது. அவ்வளோ பேரோட நெருங்கி பழகிய ஒரு ஆள். ஸ்ரீலங்காவில் இருக்க அவரை மட்டும்தான் நான் நினைக்கிற அளவுக்கு அங்கே இருக்க எல்லாராலையும் அங்கே நினைவு கூறக்கூடியதாக இருக்கும். அங்கேருந்து இங்கே யூகேக்கு வந்த பிறகும் வந்துட்டு உடனே என்ன பார்க்கறதுக்கு மேலேருந்து கீழே இருந்து கண்டு காய்ச்சிட்டு இங்கே நான் இருக்கிற நேரம் இந்த மாதிரி சாப்பிட்டியா இருக்கியா, நான் இங்கே அண்ணாவோட தான் இருக்காது பிரச்சனை இல்லை, அண்ணா தம்பி இருக்கேன், சரி இருக்காங்க தானே, நீ சாப்பிட்டியா இருக்கியான்னு சொல்லி தான் அடிக்கடி கேட்பார். அவரோட அக்கறை, ரூபண்ணோட அந்த சிரிப்பு நிச்சயமாக எங்களோட வாழ்க்கையை விட்டு மறக்காது. எங்களுடைய வாழ்க்கையில் விசேஷமாக நான், தம்பி, அண்ணா, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய சிறு வயது பிரயாணத்தை எடுத்துக்கோனால் அந்த வீதியை மறக்க முடியாது. ரூபண்ணாவை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எங்கேயாவது நான் கதைக்க வேண்டி வந்தால் அவரை பிடிச்சி நிச்சயமாக கதைக்க வேண்டிதான் வரும். ரூபண்ணா சொன்னால் டேக் இட் ஈஸி தான், எந்த டைம் அங்கே போனாலும் ஓகே பார்க்கலாம் விடு. பக்கத்தில் ஒரு ஆள் அப்படி இருந்து ஒரு ஆறுதல் சொல்கிற மாதிரி ஒரு ஆள் இருக்குன்னு சொன்னார். அப்படி இருந்து அவர் செய்யக்கூடிய ஒரு நல்ல நண்பனா ரூபண்ணா பெஸ்ட், உதவி செய்கிறவரா ரூபண்ணா பெஸ்ட். அவரோட கதைச்சிருந்தா மனசுக்கு இருக்கிற பாரம் கொஞ்சம் அப்படி குறையும். அதில் அவர் அப்படியே அவர் கதைப்பார். தனக்கு எங்கேயாவது கஷ்டம் இருந்தாலும் அதை சொல்ல மாட்டார். ஓகே ஃபைன், ரூபண்ணா சாப்பிட்டீங்களா, சாப்பிட்ட பிரச்சனை இல்லை அப்படிதான் சொல்லுவார். எது கஷ்டம் இருந்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டார். விசேஷமாக இந்த நேரத்தில் ரூபண்ணாட இழப்பு அவருடைய குடும்பத்துக்கு மிகுந்த பெரிய ஒரு இழப்பாக தான் இருக்கும். இந்த வேளையில் அவர் இழப்பை தாங்கி முகலாத்துறையில் இருக்கிற ரைவாமா, போனசத்த, நிஷா, மஜு, நிவேதி, அச்சு, பாமினி எல்லாருக்கும் இந்த இடத்துலையும் அவருடைய நெருங்கிய, எங்களை போல நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் இவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை இந்த சோகமான நேரத்தில் இங்கே சொல்லியிருக்கிறேன். அதோட மிகவும் ஒரு பெரிய ஒரு கெப் வந்து இந்த இடத்துல இருக்க போகிறது அவருடைய மனைவியை குறித்து தான். ரூபண்ணாவை அவள் எப்படி பார்த்தான்னு சொல்லி எல்லாருக்குமே அங்கே தெரியும். எங்களோட அம்மா இருக்க கூட அங்கே சொல்லுவா, ரூபண்ணாவுக்கு நல்ல ஒரு வைஃப் கிடைச்சிருக்கிறா, அப்படியே பார்க்குறேன்னு சொல்லி. அவட இழப்பை வந்து இங்கே இருக்க ஒருத்தருக்கும் ஒன்றும் சொல்ல இயலாது. அது வந்து மிகவும் ஒரு பயங்கர ஒரு கஷ்டமான காரியமாக இருக்கும். ஸோ அதிலிருந்து அவங்க மேலே வரணும்னு நீங்கள் ஒருவரும் நீங்கள் வணங்குற தெய்வத்தை கேட்டுக்கொள்ளுங்க. வார்த்தையால் மட்டும்தான் எங்களுக்கு சொல்லிட்டு போகலாம். ஆனால் காலம்தான் அதுக்குரிய ஆறுதலையும் பதிலையும், அவர் காலங்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்து அவர் எல்லா சோகத்திலிருந்து மீண்டு வந்து இங்கே இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டு இந்த சிற்றுரையை முடிக்கிறேன். நன்றி. வணக்கம். சகோதர சொன்னார் ரூபன் எங்களுடைய நண்பர், அவரை நான் கூட படித்த நான் நண்பர்கள் வட்டத்தில் வந்து மிகவும் ஒரு டேக் இட் ஈஸியாக, நகைச்சுவையாக எல்லா விஷயத்தையும் எடுத்து செய்யக்கூடியவர். உதவி என்று கேட்கும் பொழுது இல்லை என்று சொல்லாமல் நண்பர்கள் பலருக்கு உதவி செய்த ஒரு நல்ல மனிதனாக, நண்பனாக இருந்தது ரூபன். நிச்சயமாக அவருடைய இழப்பை அவருடைய குடும்பத்தாருக்கு வீடு கட்டுவது என்பது முடியாத ஒரு விஷயம். ரூபன் அதாவது வந்து நாங்கள் 95 ஓயில் எடுத்து நாங்கள் அந்த காலங்கள், அந்த சிறிய காலங்களில் பார்க்கும்போது ரூபன் தங்கைமார் மீது மிகவும் ஒரு பாசமுள்ளவராக இருக்கார். ஒரு சாக்லேட் வேணாலும் என்ன இது வேணாலும் அச்சு நிவேதிக்கு என்று மெயின் அவர் சொல்கிறத நாங்கள் எப்பயுமே நாங்கள் பெற்றிருக்கோம். உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு அண்ணனை இழந்திருக்கிற அந்த குடும்பத்துக்கு அந்த அனுதாபங்களை தெரிவிக்க முடியுமே தவிர அந்த இழப்பை எவ்வாறு இருந்தது உண்மையாகவே ஒரு
இடத்தில் அதை நாங்கள் ரூபனுக்கு சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவன் அழைப்பில் ஆறா துயரில் ஆழ்ந்து சென்ற ஆருயிர் அன்பன் ரூபனுக்கு அன்பர்களின் ஆழ்ந்த அனுதாபங்கள். உன் உயிர் உடலை விட்டு உதிர்ந்தது, உன் குரல் எம் குழுவை விட்டு அகன்றது. இன்னும் சற்று நேரத்தில் உன் உடலும் மண் உலகை விட்டு விண்ணுலகம் விரைந்துவிடும். உன் புன்னகையோ எம் மனதில் எந்நாளும் தங்கியிருக்கும். நீ எம்மை விட்டு நெடும் தொலைவில் இல்லை, நினைவுகளால் நீங்காமல் நெருக்கமாய் இருக்கின்றாய். எங்கும் செல்லவில்லை, எங்கள் இதயங்களில் என்றும் வாழ்கிறாய். நிழல் போல் நின்றவன் நீ, நீங்காய் நினைவாய் நிலைத்தாய். நிழல் போல் நின்றவன் நீ, நீங்காய் நினைவாய் நிலைத்தாய். உடலை உருக்கும் நெருப்பிற்கு உணர்வுகளை எரிக்க உரிமை இல்லை. உடலை உருக்கும் நெருப்பிற்கு உணர்வுகளை எரிக்க உரிமை இல்லை. உறவை பிரிக்கும் மரணத்திற்கு உண்மை நட்பை அளிக்க முடிவதில்லை. உறவை பிரிக்கும் மரணத்திற்கு உண்மை நட்பை அளிக்க முடிவதில்லை. அக்கினி அறிவதில்லை, உடலை உருக்கும் வலியை விட உள்ளத்தை உருக்கும் வலிக்கு வலி அதிகம் என்று. அக்கினி அறிவதில்லை, உடலை உருக்கும் வலியை விட உள்ளத்தை உருக்கும் வலிக்கு வலிமை அதிகம் என்று. எந்த உயிர் நட்பையும் மரணம் வெல்வதில்லை. எந்த உயிர் நட்பையும் மரணம் வெல்வதில்லை. உன் நினைவுகளினால் ததும்பும் கண்ணீர் துளிகளே உன் நட்பின் வலிமையை வெளிப்படுத்துகிறது. 2 மாதத்தில் அன்பு வழிபுறம் திரும்புவேன் என குழுவில் பதிவிட்டாய். 2 மாதத்தில் அன்பு வழிபுறம் திரும்புவேன் என என் குழுவில் பதிவிட்டாய். எதிர்பார்ப்பை ஏமாற்றம் ஆக்கினாய். எம் எதிர்பார்ப்பை ஏமாற்றம் ஆக்கினாய். அன்பின் வழியாய் அடைப்பி ஆள்கிறாய். கண்ணிமைக்கும் கணத்தில் கண்ணீர் துளியானாய். அன்பின் வழியால் அடக்கி ஆள்கிறாய். கண்ணிமைக்கும் கணத்தில் கண்ணீர் துளியானாய். குழுவில் உன் குரலை தேடுகிறோம். எம் குழுவில் உன் குரலை தேடுகிறோம். குறைந்தபட்சம் உன் பழைய பதிவுகளை பலமுறை பகிர்ந்து மனதை தேற்ற முயல்கின்றோம். உன் பாதனையை கேட்டுப்பார். உன் பாதத்தை விட எம் பாதமே பலமுறை முத்தமிட்டிருக்கின்றது என்று உரிமையுடன். உன் பாதனைகளை கேட்டுப்பார். உன் பாதத்தை விட எம் பாதமே பலமுறை முத்தமிட்டிருக்கின்றது என்று உரிமையுடன். ரூபாய்க்கு மேல் பெருமதியான ரூபா, உன் கோபத்தையும் கோடி ரூபாவுக்கு மேல் பெருமதியான உன் கலக்கலான நகைச்சுவையையும் நாம் இனி எங்கே காண்பது? ரூபாய்க்கு மேல் பெருமதியான ரூபா, உன் கோபத்தையும் கோடி ரூபாவுக்கு மேல் பெருமதியான உன் கலக்கலான நகைச்சுவையையும் நாம் இனி எங்கே காண்பது? அந்த சிரிப்பு சத்தத்தையும் உன்னதமான நட்பையும் உள் உணர்வுடன் உணரும் நேரம் இது. அந்த சிரிப்பு சத்தத்தையும் உன்னதமான நட்பையும் உள் உணர்வுடன் உணரும் நேரம் இது. எங்கள் கவலைகளை உன் கலக்கலால் கலங்கடித்து இன்று எங்களை கவலைகளால் கலங்கடிக்கும் காவிய நாயகன் நீ ரூபா. எங்கள் கவலைகளை உன் கலங்களால் கலங்கடித்து இன்று எங்களை கவலைகளால் கலங்கடிக்கும் காவிய நாயகன் நீ ரூபா. உனக்காக எங்களை சிருஷ்டித்த ஏக இறைவனை பிரார்த்திக்கின்றோம். உன் ஆத்மா ஆண்டவனிடம் அமைதி அடையட்டும். உன் நினைவுகள் என்னாலும் எம் மனதில் நீடுழி வாழும் எம் ஆருயிர் நண்பனே, எம் ஆயுள் உள்ளவரை. நம் நட்பிற்கு மரணம் இல்லை. 95 மாணவர்கள் இந்த நாளும் ஒரு உண்மையான ஒரு எல்லோரையும் மகிழ்விக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நண்பனை நாங்கள் எல்லாம் நினைக்கிறோம். அவருடைய இழப்பை நிச்சயமாக குடும்பத்தாரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இறைவனை நாங்கள் பிரார்த்திக்கிறோம். கூடிய விரைவில் அவர்கள் சமாதானமும் சாந்தியும் அடைய வேண்டும் என்று. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று எங்களை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்ற சேருடன் இறுதி சடங்கில் கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வேன்.
செய்ய முடியாத மிகவும் பெரியோர் விடயத்தை இன்று அனைவருமாக இணைந்து சொந்தம் சொந்தம் உறவினர்கள் அனைவரும் நண்பர்களும் நிறைவாக நிறைவேற்றி இருக்கிற இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே பிறந்தவுடனே பிறப்பு பத்திரம் எப்பொழுது வந்தாலும் பரவாயில்லை இருப்போம். ஆனால் இறந்தவுடனே இன்றைக்கு இந்த இறப்பு பத்திரம் இல்லை என்றால் எந்த ஒரு காரியத்தையும் முன்னெடுக்க முடியவில்லை. அதற்காக சுதர்சனுக்கு நன்றியை கூறுகின்றேன். அவருடைய முழு முயற்சியின் காரணமாகத்தான் இன்று நாங்கள் இதை ஒப்பேற்ற முடிந்தது என்று எண்ணி பார்க்கும்பொழுது நீண்ட நாட்கள் தோன்றுகிறது. ஆனால் இன்று இதை நிறைவேற்றியதற்காக அனைவருக்கும் நிறைவான நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். அது மட்டுமல்ல, ஐயர் சரியாக அமைய வேண்டும், இந்த இடம் கிடைக்க வேண்டும், தயாரிக்கக்கூடிய ஏற்பாடுகள் சரியாக அமைய வேண்டும். உண்மையிலே பஞ்சகம் இல்லாத சிறுகுலைத்தனமான ஒரு ஆத்மா, அந்த ஆத்மா நிம்மதி அடைய வேண்டும் என்று ஆண்டவரை கேட்டுக்கொண்டு இவ்வாறு நிறைவேறி முற்று பெற்றதற்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அத்தை 2 பக்கம் சொந்தம் நான் எனக்கு சொல்லுவேன். என்னுடைய அத்தை, என்னுடைய மாமாவின் மகன் ஜெயரூபன் ரவிச்சந்திரனுடைய ஈமைக்கிரியில் கலந்து கொண்ட அனைவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவ்வாவுக்கு தைரியத்தையும் கடவுள் எங்கள் அனைவரின் சார்பாகவும் அவருக்கு வாரி வழங்கி ஆரோக்கியமாகவும் தைரியமாகவும் வாழக்கூடிய அருளை கொடுக்குமாறு ஆண்டவரை கேட்டு நன்றி. So in this particular time, we would like to thank you, Om Funeral Service. They helped us amazingly to sort out all the process and everything. Once again, we would like to thank you, Om Funeral Service. கிரியை முடிந்த பிற்பாடு இல்பட் சரவணபவனில் நாங்கள் மதிய உணவு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். தயவுசெய்து எல்லோரும் வந்து கலந்து செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. அன்பான மக்களே, இவ்வளவு நேரமும் இந்த மாமனிதருடைய துயரங்களிலே மூழ்கி தலைத்திருக்கின்றோம். அப்படிப்பட்டவருடைய ஆத்மா நல்ல நிலையில் சென்றடையும் என்பது ஒரு சந்தேகமும் இல்லை. ஆகவே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதனை பார்த்தவுடன் நாங்கள் எப்படிப்பட்டவர் என்று கணிக்க முடியாது. அவர் போகின்ற போதுதான் அவருடைய செயற்பாடுகளும் சிரமங்களும் வெளியில் எல்லோருக்கும் விளங்குகின்றன. ஆக நாங்கள் இருக்கும் மட்டும் அவரை புரிந்து கொள்வதில்லை. அவரை எதிர்க்கிறது, வெறுக்கிறது, கண்டுபிடிக்கிறது, போட்டி போட இருக்கிறது. இந்த தன்மையால் எங்களுடைய மனித இனம், தமிழ் இனம் கீழ்கட்டு போய் கொண்டிருக்கின்றது. இனிமேலும் காலத்திலாவது நீங்கள் எல்லோரும் அவருடைய ஆத்மாவின் சாந்திக்காக ஒற்றுமையாக எல்லோரும் சேர்ந்து சிறப்பாக வாழ வழிவகுக்க வேண்டும். ஒருவன் குறைப்பட்டால் அவனை திருத்த ஓடும் மொழிய அவனை பேர்ந்து ஏறி மிதிக்கக்கூடாது. விழுந்தவனை மாணவர்கள் மாதிரி மிதிக்கக்கூடாது. ஒருவன் குறைவானால் அல்லது ஒரு தகுதியுடையவர் தகுதி இல்லாதவராக இருக்கலாம் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. அவரே என்கிற தகுதிக்கு அவரை நாங்கள் என்கிற பக்கத்துக்கு இழுக்கணும். இந்த இவருடைய இதை சிறப்புதையை கேட்கின்ற போது அவர் தன்னலம் வாழாமல் சுயநலமாக வாழவில்லை, பொதுநலமாக வாழ்ந்திருக்கிறார். மக்களுக்கு நல்ல சேவைகளை செய்திருக்கிறார். தமிழ் பண்பாடு
இதெல்லாம் எல்லாத்தையும் மதித்து நடந்திருக்கிறார். அப்படிப்பட்டவருடைய ஆத்மா எல்லோரும் மனதிலும் இருக்கின்ற விடையிலே நாங்கள் என்ன கேட்போம்? ஆண்டவரிடம் போனவர் இறந்தவர் மீண்டு வருவதில்லை. ஆனால் அவருடைய மனைவியார் அவர் அந்தரிக்காமல் எல்லோரும் ஒத்துழைத்து அவர் நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் என்று சத்தியம் எடுக்க வேண்டும். அதுதான் முதலாவது அந்த அவருக்கு செய்கின்ற நீங்கள் முதற்காரணம். இரண்டாவது, அவர் விட்டு சென்ற வழியினை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். அவர் என்ன வழியினை, கெட்ட வழியை இல்லை, நல்ல வழியிலேயே போனால் போதும். அந்த வழியை நாங்கள் பின்பற்றினால் அந்த ஆத்மா எப்போதும் உங்கள் மனதிலேயும் இறைவனோடையும் கட்டாயம் நிம்மதியாக இருக்கும். பிறப்பு இல்லைன்னு சொல்லல, அவருடைய பிறப்பு அவருடைய நன்னறிமைகளை பொறுத்து, அவருடைய தந்தையினரை பொறுத்து, அப்படி எல்லாத்தையும் பொறுத்து தான் அது பார்க்கப்படும். அது எங்களோட விஷயம் அல்ல, விடயம் அல்ல. ஆனால் நாங்கள் இருக்கின்ற போது அந்த மனிதரை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. இனி எப்போ புரிகிறோம்? அவர் பூனாபுரம் அவருடைய சிந்தனைகளை நாங்கள் வெளியில் விட்டு எல்லோரும் 4 பேர் அந்த இதுக்கு வருகின்ற போது அவருடைய சிந்தனைகளும் குணங்களும் வரலாறுகளும் பேசப்படும். எல்லோர் மனதிலும் இருக்கும், நிலைத்து நிற்கும் என்று கூறி நாங்கள் இப்போது இறைவனிடம் கையேந்துவோம். இந்த ஆத்மா சாந்தி அடைவதற்காக சிவாகிய சிவபுராணத்தை படித்து அவரை இறுதி அக்கினியிலே சேர்ப்பதற்கு முயல்வோம். எழுந்து நின்று என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். தாராளமாக வாய்ப்பு கொண்டிருந்தால் உங்களுக்கு அருள் கிடைக்கும். ஓம் தொல்லையும் விரவி சூழும் தரை நீக்கி அல்லல்லறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவானறி அளிக்கும் பாரவூர் என்போர் திருவாதகம் என்னும் நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இவன் பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோவலியான் விட குருமனிதந்தாள் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, வேகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, வேகங்கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க, புறப்பருக்கும் பின்னகந்தன் செய்களக, புறத்தாக்கு சேயோந்தன் பூங்களக, கரங்குய்வாரும் மகளும் கோங்களக, திறங்குய்வார் ஓங்கிருக்கும் சீரோன்கள் வெல்க, இதன் அடி போற்றி எந்தை அடி போற்றி, தேகன் அடி போற்றி, இவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய புறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, கீரார் பெருந்துரையினம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, இவனவன் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி எந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் போயவுரப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு வெட்டார் வெளியார்கள் நன்றி மண்ணிறந்து மண்ணிறந்து மிக்காய் இளங்கொடியாய் எண்ணிறந்தல்லை இலாதானே பெருஞ்சீர் பொல்லாவினையே புகழுமாறுன்றறியே உள்ளாகி புகழாய் முழுவாய் வரமாகி பல்வீனமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கடன்களாய் வல்லசுடராகி முனிவராய் தேவராய் எல்லாருன்றை தாவர சங்கமத்துள் எல்லா புறப்பும் புறங்களைத்தே நம்பெருமான் மெய்யேயும் பொன்னடிகள் கண்டுன்று விடுத்தேன் புரிய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா ஐயா என ஓங்கி
ஆண்டகந்த நுண்ணியனை வெய்யாயிரணியான் யமானாம் விமலா பொய்யாயிரவெல்லாம் போயகர வந்தருளி மெஞ்ஞானமாகி விடுகின்ற மெச்சுடரே எஞ்ஞானமில்லாதே இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவுறுதி இல்லாய சுலகம் காக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள்வாய் போக்குவாய் என்னை பூவிப்பாய் இருந்தொழும்பில் நாட்டத்தின் நேரியால் தேயாய் அஞ்ஞாதி மாற்றமனம் கடிய நின்றவரையோனே கலந்தவாள் கண்களோடு மெய்கலந்தாற் போல இறந்தடியா சிந்தனையுள் ஏரூரில் இன்று புறந்த புறப்பருக்கும் எங்கள் பெருமான் பிறகளோரத்துவையால் உன்னோரழைத்த மறந்திருந்தாலும் பெருமான் வல்வினையை தன்னை மறந்திட மூடிய மாயேருளை அறம்பாவம் என்னும் அருங்கைக்கால் கட்டி புறந்தோர் போர்த்தெங்கும் உழுவழுக்கு மூடி மலஞ்சோறு ஒன்பது வாயில் குழுவை மலங்கம் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கலந்துள்ளுருவும் நலந்தாளிலாக திரியேற்கு நல்கி நிலந்தன்மே வந்தருளி நின்றவர்கள் காட்டி நாளில் கடையாய் கிடந்த அடியேற்கு தாவி கிடந்த தயாவான தத்துவனே நாதத்த ஜோதி மலர்ந்த மனச்சுடரே தேனே வேணாம் பாதமாம் பட்டறுத்து பாரிக்கு மாறியனே நேர அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராதின்ற பெருங்கருணை பேராரே ஆறாமுதே அளவிலா பொம்மானே போராதார் உள்ளத்தில் ஒளிக்கு ஒளியானே நீராயுருக்கியன் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவைமா எல்லைமா ஜோதியனே நின்றுள்ளே தோன்றார் பெருமையனே ஆரியனே அந்தம் நடுவாகி எல்லானே ஈத்தன்னே ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூத்தமிழ் ஞானத்தால் கொண்டுணர்வார் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் புண்ணியனே காக்குமும் காவலனே காண்கரிய வேருளியே ஆற்றின்பவள்ளமே அத்தாமிக்காகின்ற தோற்றச் சுடரொளியாய் இல்லாத நுணர்வாய் மாற்றமாம் வையகத்தில் ஒவ்வொரே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊட்டான முன்னார் அமுதே உடையானே வேற்றுரியார விடக்குழம்பி உட்குழப்ப ஆச்சேரும் ஐயா அருளேயோ அன்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினத்துறையாரானே கள்ளக்குல குழம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே இல்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லற்புரவி அறுப்பானே ஒன்று சொல்லற்கு அறியாமே சொல்லி திருவடிக்கு சொல்லிய வாட்டில் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏற்ற பணிந்து செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏற்ற பணிந்து செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏற்ற பணிந்து தொல்லையும் புறவி ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவானடி அளிக்கும் வாரபூர் திருவாதம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம
ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் என்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையாரே போற்றி போற்றி சகோதரங்களா ஐயா இதுக்கு இருந்தார் ஐயா இல்லை விருப்பம் என்ன கடையை தான் நாட்ட போறீங்க அதில் வந்து உங்களோட இருக்கு ஒன்று காட்டும் பூ அப்படி வைக்கிறீங்க ஒவ்வொரு பூவா அப்படி அப்படி கொடுங்க கொடுங்க கொடுத்துட்டா ஒவ்வொரு போடுங்க மாறாக இல்லை குத்தி காட்டுங்க ஓம் நம சிவாய சிவாய நம 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 ஒரு காட்ட இருக்குங்களா புதுவதி இல்லையா ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம சிவ 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 சிவாய நம ஓம் அரகர அரகர அராய நம ஓம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம
ஓம் ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க நிம்மதி நிம்மதி யோவிடம் சூழ்க ஜனனமும் பூமியில் புதியது இல்லை மரணத்தை போலொரு பழையதும் இல்லை இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை பாசமுலாவிய கண்களும் எங்கே பாய்ந்து துழாவிய கைகளும் எங்கே தேசமளாவிய கால்களும் எங்கே தீ உண்டதென்றது சாம்பலும் எங்கே கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக எச்சங்களால் அந்த இன்னுயிர் வாழ்க பிறப்பு இல்லாமலே நாளொன்றும் இல்லை இறப்பு இல்லாமலும் நாளொன்றும் இல்லை நேசத்தினால் வரும் நினைவுகள் தொல்லை மறதியை போல் ஒரு மாமருந்தில்லை கடல் தொடும் ஆறுகள்
Shiva Bala Yogi Jaya